நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படின்வாங்க. அது வேலையா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க சொல்ற தாரக மந்திரம் மாதிரி. ஆனா ஒரு தகப்பனே வந்து ஒரு பிள்ளைகிட்ட அதை எதிர்பார்க்கறாங்க. எத்தனை தகப்பன் நம்ம இது மாதிரி எதிர்பார்க்கிறோம், எத்தனை தாய்மார் எதிர்பார்க்கிறோம். நம்ம பிள்ளை வந்து எதை கேட்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் நல்லதா சொன்னா கூட நம்ம என்னதான் சொல்லுவோம், அவன் சொல்றதுல நீ ஏன் கேட்கற, நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. அந்த கோபம் வருமா வராதா? ஓகே. அப்ப நம்ம படைத்த தேவன் வந்து எவ்வளவு அதிகமாக அவர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு விரும்புவாரு. ஆமென். ஓகே. இந்த ஒரு சத்தியத்துக்கு நேராக நம்ம திரும்பிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் வந்து முதல்ல செஞ்ச அற்புதம் என்னது? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது. கானா ஒரு கல்யாணம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையும் போல வந்து மரியாளும் வந்து அழைக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன பண்றாரு, மரியாளோட கூட போறாங்க. அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அதிசயம் செய்யல, அவருக்கு என்று சீஷர்கள் யாரும் கிடையாது. அவர் இன்னும் வந்து ஊழியத்துக்கு முழுமையாய் வரல. ஓகேவா? இந்த சூழ்நிலையில அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்பொழுது பாத்தீங்கன்னா அங்க என்ன ஒரு குறைவு உண்டாகுது. குறைவு உண்டானே யாருக்கு தெரியப்படுத்துறாங்கன்னா, மரியாளுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஒருவேளை ஒரு நெருங்கின சொந்தக்காரங்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, பிரியாணி காலி ஆக போகுது, இல்ல எடுத்து வச்ச ஃபுட்டு காலி ஆக போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு யார் நம்ம க்ளோஸா நெருங்கினவங்களா இருக்கணும் அவங்களை சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது இது பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல மரியாளுக்கு அந்த விஷயம் தெரியப்படுத்துறாங்க. அப்ப மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுது, திராட்சரசம் குறைவுபட போகுது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்களேன். 4ஆவது வசனம் வாசிங்க. அதற்கு ஓகே, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க ஏதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, நான் அதிசயம் செய்வேன் இல்ல இப்படிலாம் செய்வேன் ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்லல. என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த வசனத்துல அவங்க தாய் என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், அவர் சொல்வதை செய். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை வந்து நம்ம செஞ்சா போதும். இங்க நம்ம ஒரு 40-50 பேர் இருப்போம். எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் ஒரே விஷயத்த பேசுவாரா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் வேற வேற விஷயங்களை பேசுவாரு. இப்போ உதாரணத்துக்கு பாஸ்டரையாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு என்ன பேசுவாரு, சபையை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் அந்த தரிசனங்கள் குறித்தும் பேசுவார். நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன பேசுவாரு, நம்முடைய வீட்டு காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்கள், இல்ல இன்னும் சபைக்கு நம்ம என்ன வந்து நம்மளால இயன்றதை செய்யலாம், இன்னும் நம்ம எத்தனை ஆத்துமக்களை அழைத்து கொண்டு வரலாம், இது போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து